ஷார்ப்பா சொல்லிருங்க, ஏன் உங்களுக்கு அரசியல் பிடிக்கல? அரசியலுக்கு வரவங்க எல்லாருமே ஆக்சுவலா சர்வீஸ் பண்ண தான் வராங்க மோஸ்ட்லி. அவங்க தே ஆர் தி சர்வன்ட். சரி சரி லுங்கியாவது போட்டு என் பின்னாடி வா. என்னதே லுங்கி ஆகணுமா? டேய் உள்ள ஒண்ணும் போடலடா. வரவங்க எல்லாருமே பிக் பாஸ் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. உள்ள வரையில அவன் வேலையாளா இருக்கணும்லாம் வரமாட்டான். ரியாலிட்டியில நானும் ஒரு லீடர் ஆகணும்னு தான் வருவான். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. வேலையாள்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. உங்களுக்கு ஏன் அவ்வளவு இலக்காரம் ஒரு அரசியல்? தமிழ்ல வேலையாட்கள் தான, வேலையாள் தான சார். வேலையாள் தான் சொன்னீங்க. தவறுங்க. நான் என்ன எடுத்தோம்? முதல் பேசிட்டே இருக்கறியா? நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து ஹாஸ்பிடல் ஒர்க் பண்றேன் சார். ஒரு பேஷண்ட் நான் இருக்கிறேன். உங்கள்ட்ட வந்து டாக்டர் நீங்க வேலையாள் அப்படின்னு நான் சொல்லுவாங்க. யூ ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட். மரியாதை கொடுத்து மரியாதை. அத இங்கிலீஷ்ல சொல்லிட்டாரு. சரி சரி சரி. அது நீங்க நடத்த முடியாது. ஏன்? ஏன்னா அவரோட ப்ரொஃபஷன் அந்த மாதிரி. உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி. அவரோட ப்ரொஃபஷனுக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. இது என்ன கதையா இருக்கு? ஒரு எம்எல்ஏக்கு நம்ம மரியாதை இல்லையா? அப்ப பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. அதாவது 4 லட்சம் பேர் ஓட்டு போட்ட ஒருத்தருக்கு மரியாதை கிடையாது. அப்போஸ் குளுக்கோஸ். அப்போஸ்ங்க. ஆமா சார், என்னுடைய இது வந்து எனக்கு கிடைக்கல. என்னோட ஜாப் வந்து கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கல. Because ஏட்டியா பொறாம. ஆனா ஒண்ணு தெரியுது, நீங்க எல்லாம் எந்த சமூக பார்வையெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு கோட்டால சீட்டு கிடைக்கல, கோவம். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? அது பார்த்தாலே தெரியுது சார். இந்த அரசியல்வாதிகள் எப்படி திடீர்னு கார் பங்களான்னு ஆகுறாங்க, அதுதான் அவங்கள முதல்ல டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். இப்படி பேசினா பிரஷர் தான் வரும். வரட்டும். நானா ஏத்துக்கல. அவன் குடுக்குறான் பிரஷரா. அவன் குடுக்குறான் பிரஷரா. எப்படி இவன் நேத்து நான் இப்படி இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பணக்காரன் ஆயிட்டான் அப்படி ஒண்ணு வரும். அச்சா. 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 மச்சா. மிக ஏழ்மையில இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நலத்திட்ட உதவி கிடைக்கும் போது இவனுக்கு கிடைச்சிருச்சே, இவனுக்கு இது கிடைச்சதுனாலதான் நமக்கு சமமா வர்றான். அக்கா கரெக்டா சொன்னீங்க. என்னோட கணவர் என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டார். 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ரேஷன் கார்டுல இருந்து ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. உனக்கு அவ்வளவு மரியாதை? நீ மட்டும் கையில கடிச்சா நான் சாவ வச்சிரும் பாத்துக்க. 8 வருஷமா என்னால ரேஷன் கார்டை மீட்க முடியல. புது கார்டு வாங்கணும்னா டைவர்ஸ் வாங்கி இருக்கணும். டைவர்ஸுக்கு கோர்ட்டு கலைவனா ஏன் உடல்நிலையை பாப்பேன். அட போடா, என்னடா வாழ்க்கை, மயிர் வாழ்க்கை, மயிர் மாதிரி. இந்த மாதிரி பிரச்சனை வர்ற பெண்களுக்கு தாசில்தாரே முன்னாடி முடிவெடுத்து அவரோட பேரை நீக்கிட்டு அந்த ரேஷன் கார்டு அது பொண்ணு கொடுக்கலாம். அப்படியா? ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? இப்படிதான் ஸ்கீம் இருக்கு. இருக்கு. கேட்டுக்க. தாசில்தார் என்னோட கணவரோட ஊருக்கே போய் விசாரிச்சுட்டு வந்து 5 நிமிஷத்துல அவர் பேரை தூக்கிட்டு என் பேரையும் போட்டு கார்டு கொடுத்தாங்க சார். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. நீங்க உண்மையும் நேர்மையும் இருக்குன்னா கண்டிப்பா அரசு அலுவலகங்கள்ல அவங்க எல்லா அதிகாரிகளுமே உங்களுக்கு ஃபேவரா நடந்துக்குவாங்க. அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நம்பிக்கை இருக்கிறப்போ உங்களுக்கு ஏன் அது இல்ல? தம்பி இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. அவங்களுக்கு கிடைச்சது எங்களுக்கு மகிழ்ச்சி தான் சார். எங்களுக்கு அதுல எந்த அரசுல இருக்கிறவங்க வந்து ஒரு கடவுள் மாதிரியும் ராஜாக்கள் மாதிரியும் தான் சார் கண்ணுக்கு தெரியப்படுறாங்க. ஏன் உனக்கு அதுல ஏதாச்சும் பிரச்சனையா? ஒரு சாதாரண சினிமா நடிகரை நீங்கள் அவ்வளவு தூக்கி வைத்து கொண்டாடுகிறீர்கள். ஒரு கிரிக்கெட் வீரர் உள்ளே போகிற போது அரங்கமே எழுந்தென்று கைத்தட்டது 8 கோடி பேரை பார்க்கறான். சென்டிமெண்டா பேசி செட் பண்ணிடுவ போல இருக்கேப்பா. இந்த ஏழை அம்மாவின் கண்ணீரை துடைத்தவன் அரசன் தான். என்ன தப்பு? நிறைய போறான்டா. படிக்காத வந்ததுனால பொறாமையா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. அவன் சும்மா சுத்திட்டு இருக்கான் சார் ஊர்ல. நமக்காக இப்படி அடி வாங்குற ஒரு ஆளு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால இவரையே நம்ம ஏரியா கவுன்சிலரா அனப்பா செலக்ட் பண்ணலாம். எழுத படிக்க தெரியல, ஸ்கூலுக்கே போல. ஆனா அவன் பார்த்தா நீ கார் பங்களா. யாருக்கு எழுத படிக்க தெரியாம வந்திருக்கா சொல்லுங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. ஒரு எம்எல்ஏ சொல்லுங்க. நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. லோக்கல்ல இருக்கவங்கள நிறைய. லோக்கல் எம்எல்ஏவே சொல்லுங்கங்கறனா. என்னப்பா சண்டைக்கு வர மாதிரி? நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா. படிக்காதவன் அரசியலுக்கு வந்தா உங்களுக்கு ஏன் அவ்வளவு கோபம்னு நான் கேக்குறேன். படிச்சவங்கிறதுக்கு அவங்க ஓட்டு போட மாட்டாங்க. இவன் படிக்காதவங்கிறதுக்காண்டி ஓட்டு போடாமலும் இருந்த மாட்டாங்க. புரிஞ்சதா? ஓட்டு போடுறவங்கள நீங்க ரொம்ப குறைவா மதிப்பிடாதீங்க. Don't judge a book by its cover, bro. கோவிட்ல பணம் கொடுத்தாங்க, எல்லாருக்கும் கொடுத்தாங்கல்ல. நான் அதை வேண்டாம்னு சொல்லிட்டேன். இல்லே அம்புட் நல்லவனடா நீ. அதே போல இது கேஸுக்கு சப்சிடி கொடுத்தாங்க, அது வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு வேண்டாம். வேண்டாமா அப்படின்னா கேட்க போறீங்க? நிறைய சொல்லுங்க. நீங்க சொல்லும் போதே மறுபடி எதை வலியுறுத்துறீங்கன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு கொடுத்தாங்க நான் வேணான்ட்டேன், எனக்கு கொடுத்தாங்க நான் வேணான்ட்டேன். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக் தான் ஊருக்குள்ள சொல்லி திரியற போல இருக்கு. ஃப்ரீயா கவர்மெண்ட் கொடுத்தா வாங்கிக்கிற ஆளா? அதெல்லாம் நீ வாங்கிக்க, நான் அவனு ஒண்ணா? அதுதான் நான் சொல்ல. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கலாம்? ஏங்க ஒருத்தரை எக்ஸ்போர்ட் பண்ணல, ஒருத்தர் அதாங்கறாப்ல. ஆமா, அதுதான் நான் சொல்ல. இவர் சொல்றாராம், வரது வெக்கங்கட்ட பிள்ளைகளா.
போங்கடா நீங்களும் உங்களை ஃப்ரீ வந்து மக்கள் சோம்பேறி ஆக்குற திட்டம், அது வேண்டான்னு அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ்லாம் கொண்டு வரதே நான். நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இறங்க சார் இருக்கணும். இருக்கவே கூடாது. வாட் இஸ் த மீனிங் சார்? ஃப்ரீ எதுக்காக வாங்கி கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும்? நம்மளோட அவங்களோட வாழ்வாதாரத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதுதான் எனக்கு ஒரு அரசியல்வாதி கடமை. நான் மட்டுமல்ல, நீங்க ஒவ்வொருவரும் அது ஃப்ரீயா கொடுத்தா அவங்க வாய் அடிக்கிறத கடமை. உன்னோட காசு இருந்தா கொடுப்பேன் நீ, இல்ல, என் அரசியல் காசு எடுத்து எப்படி கொடுப்ப நீ? எங்கங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா, ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. அவனுக்கு இலவசத்தை கொடுக்கறதுக்கு அவனுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடு, அவனுக்கு பர்ச்சேசிங் பவர் ஏற்படுத்தி கொடு. அதெல்லாம் நான் கேட்கிறேன். அது புரிஞ்சிக்காம கேட்டேன் என்ன? இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே, யாருன்னு நீங்க? ஒன்ன மாதிரி நானும் ஒரு திருடன் தான். திருடனா? அவர் சொல்றது அப்படிதானே இருக்கு. இருங்க. அவருக்கு பர்ச்சேசிங் பவர் கொண்டு பண்ணு, கொஞ்சம் பொறுமையா அவருக்கு இலவசத்தை கொடுத்தா ஆக்குறேன். முதல்ல சொல்லாதீங்க நீங்க. அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? நான் ரிட்டையர்ட் சார், ரயில்வேல டிடிஆர். ரயில் வேலை. உங்க சம்பளம் எவ்வளவு? எனக்கு 1.25 லட்சம் ரூபாய். எனக்கு மனசே கேட்கல. நான் கூப்பிட்டு கேக்குறேன், எம்மா என்னம்மா இது? உங்களுக்கு என்னென்ன கொடுத்தாங்க? பென்ஷன் உண்டா? பென்ஷன் உண்டு. நீங்க ட்ரெயின்ல போறதுக்கு உங்களுக்கு ட்ரெயின் ஃப்ரீயா? ட்ரெயின் ஃப்ரீ. யோ என்னையா இது? மூல கோளாறு உள்ளவன் லூசு பாயா, லூசு பாயலா. 1.5 லட்சம் ரூபாய் சம்பளமும் கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போக உங்களுக்கு வழி இல்லாமலா இருந்தீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சு. இது பிரிவிலேஜ் சார். இது எம்ப்ளாயி கொடுக்குற என்ன பிரிவிலேஜ். privilege? இது ஏன் privilege சார்? நீங்க என்ன ஒரு போறீங்களா? எம்ப்ளாயி ஏன் ஒரு privilege பிரிவிலேஜ் இது? கொடுக்குற. நான் என்ன கேக்குறேன், 1.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தருக்கு ட்ரெயின் டிக்கெட் ஃப்ரீ. வெக்கமா இல்லையாடா உனக்கு? அது எங்க இருக்கு? வீடு அவைலபிளா இருந்தா ஃப்ரீ, மருத்துவம் ஃப்ரீ. உன்னை இருடா நிக்கி டேய். உன் மண்டைய உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியடா. இந்த ஃப்ரீ எல்லாம் நீங்க என்ஜாய் பண்றதுக்கு பேர் பிரிவிலேஜ். இல்லாதப்பட்டவன் 2 கிலோ அரிசி வாங்கி சாப்பிடுறது மட்டும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. சார், நான் 2 வகையான அரசியலை பார்த்துருக்கேன் சார். 50ல இருந்து 80 வரும் ஒரு கட்டமைத்த அரசியல். இதெல்லாம் இந்த 80ஓட முடிஞ்சு போச்சு. ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? 80 வரைக்கும் அரசியல் நல்லா இருந்துச்சு. ஆமாங்க. அதுக்கு பிறகு இது மாதிரியான மகா போய் வேற எதுவுமே கிடையாது. அவன் போய் சொல்றான் ரெஃப்ரி, அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். 50 60கள் வந்து பெரிய பொற்காலம் மாதிரியும், இத மகத்தான ஒரு இருண்ட காலம் மாதிரியான சொல்லக்கூடிய ஒரு தன்மை இருக்குல்ல. பூமர் அங்கிள். எஸ். கம் ஆன் அங்கிள். வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு ஒரு வரி இருக்குல்ல. வடக்கு தெற்குல வந்து வாழுது. வளர்ச்சின்றது அதான். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. ஏன் உங்களுக்கு அரசியல் பிடிக்கல? கம்யூனலிசம், அதாவது இந்த சாதி ரீதியா வந்து அரசியலை வந்து கொண்டு போறது வந்து எனக்கு பிடிக்கல. என்ன நந்தினி, என்னமா இதெல்லாம்? சாதியை சார்ந்தோ மதத்தை சார்ந்தோ தான் பயணிக்குது. அரசியலுக்குள்ள சாதிக்கும் மதத்துக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கறது உங்களுக்கு பிடிக்கல. இப்பதான் பிரைட் ஆரம்பிக்கிறான். ஜாதி ஒழிப்பை எது பேசுகிறது? ஜாதி ஒழிப்பை மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. யாரா சொன்னா? நீ தானமா சொன்ன? ஜாதி ஒழிப்பை தீவிரமாக பேசுவது யார்? ஏதாவது கம்பெனி பேசுதா? இல்ல. இல்லையே, அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. உங்க அசோசியேஷன் எதுவும் பேசுதா? இல்ல. வேற ஏதாவது சங்கங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச சங்கம், கம்பெனிகள்ல இருக்கக்கூடிய சங்கங்கள்? எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? அடுத்து பாரு. கூட்டெழுத்து சுருக்கெழுத்து. அப்ப ஜாதி ஒழிப்பை பற்றி எந்த அமைப்பு பேசுகிறது? அரசியல் தான் பேசுது. அரசியல் தானே பேசுது. ஆமா, மறந்தே போச்சுடா. உங்களுக்கு ஜாதி தானே ஒழியணும். ஆமா. அரசியல் பேசணுமா பேசக்கூடாதா? பேசணும். அரசியல்ல இருக்கணுமா இருக்கக்கூடாதா? இருக்கணும் சார். இருங்க. இத்துடன் இந்த நிகழ்ச்சி. தம்பி ஒரு நிமிஷம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேச. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்கிற பெல்ல ஒரு தட்டு தட்டுங்க.